ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஜாதிப்பூ, பிச்சிப்பூ, தென் மல்லிப்பூ வந்து எப்படி வந்து அஃபோர்டபுளாக பண்ணலாம், எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் எப்படி பண்ணலாம் தான் உங்களுக்கு காட்ட அதுக்காக நான் வந்து நெட்டில் வந்து 5 பெட்டல் கிராஃப்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிக்சரையும், தென் 8 பெட்டல் கிராஃப்ட் ஃப்ளவர் சொல்லிட்டு இந்த ஒரு பிக்சரையும் டவுன்லோட் பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹைட் அண்ட் விட்த் வந்து 4 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இது சிஸ்டமில் தான் இல்லை, ஃபோன்லேயுமே பண்ணலாம். தென் வந்து நீங்கள் நெட் சென்டரில் போய்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து இதுதான். பிச்சிப்பூக்கு மட்டும் நான் வந்து ஒரு 4.3 4.5 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். 4 சென்டிமீட்டர் எடுத்தாலே நல்லா பர்ஃபெக்டாக வரும். பிரிண்ட் அவுட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நல்லா க்ளூ யூஸ் பண்ணி அந்த அட்டையில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போதும் ஒரு நல்ல ஸ்டென்சில் கிடைக்கும். 2 ஃப்ளவரோட பிக்சர் வந்து ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடுங்க. தென் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்க போதும் நல்லா மெதுவாகவே கட் பண்ணிவிடுங்க, அவசரம் வேண்டாம். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டென்சில் கிடைக்கும். தென் ஃபர்ம் ஷீட்டுக்கு வந்து 0.8 mm ஃபர்ம் ஷீட் தான் எடுத்திருக்கோம், ஐவரி கலரில். நீங்கள் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம். ஐவரி கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஒயிட் கலரும் பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஷீட் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து கிராஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். லாஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு டூத் பிக் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம இந்த அச்சை வந்து அந்த ஃபர்ம் ஷீட்டில் வந்து கொண்டு வரணும். அதுக்காக ஒரு டூத் பிக் அண்ட் தென் கட் பண்ணி எடுக்க ஒரு சிசரும் தேவைப்படும் லாஸ்ட்லி. நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்டென்சிலை வந்து அந்த ஃபார்ம் ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டூத் பிக் வச்சுட்டு நீங்கள் அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இது மாதிரி யூஸ் பண்ண போதும் உங்களுக்கு வந்து எல்லா சைடும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்க போதும் நம்ம நார்மலாக வரைய போதும் நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் பர்ஃபெக்டாக கிடைக்காது. எல்லாருக்குமே வரைய தெரியாதவங்களுக்குலாம் அது வராதுல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மெத்தட். 5 சைடும் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான 5 பெட்டல் ஃப்ளவர் கிடைக்கும் முல்லைப்பூ பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாகவே கட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங். தென் போக போக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியும். தென் பிச்சி பூக்குமே நம்ம சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் செஞ்சு வரப்போதும் உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். ஸ்டெம்க்கு நான் சேம் ஐவரி ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுக்க போகிறேன். தென் நீங்கள் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டெம் வந்து பண்ண முடியும். லாங்கான ஸ்டெம்மை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து அது க்ரீன் கலர் ஆக்கிறதுக்கு வந்து ஆயில் பேஸ்டல் கலர் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு கையில் ஸ்மச் பண்ணிவிட்டு தென் அந்த ஒயிட் ஸ்டெம்மில் வந்து நான் வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஷீட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதை ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெம் பண்ணுறதுக்கு. பட் ஐவரி ஷீட்லேயே நீங்கள் முடிக்கிறன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஜாதிப்பூ வந்து இந்த பிச்சிப்பூ ஜாதிப்பூ வந்து எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நான் வந்து சிங்கிள் லேயர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டபுள் லேயர் வேணும்னா இன்னொரு லேயரும் வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். சிங்கிள் லேயர் வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன். இந்த 2 ஃப்ளவருமே நான் வந்து சிங்கிள் லேயர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிங்கிள் லேயர்லேயே ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ளவர் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டெம்பும் வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல். செகண்டாக முல்லைப்பூ பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அயன் பாக்ஸ் தேவைப்படும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி அயன் பாக்ஸில் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கீழே விழப்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம க்ளோஸ்டு பட்ஸ் மாதிரி ஆக்கணுன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அப்படியே செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். முடிச்சாச்சு. நம்ம எல்லா பட்ஸும் வந்து இது மாதிரி பண்ணி முடிச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஜாதிப்பூ பிச்சிப்பூவோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இது தான். இந்த ஸ்டென்சில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கட் பண்ணோம்ல அதை யூஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் லேயரே நல்லா சூப்பராக வரும். நீங்கள் வந்து பூவாக கிட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். தென் வந்து இது வந்து மல்லிப்பூ. இதுவே நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணுது. நல்லா க்ளோஸ்டு பட்ஸ் மாதிரி இருக்கா. இது வந்துவும் நீங்கள் கெட்டுறதுக்கு சிங்கிள் லேயர் கட்டினாலே நல்ல சூப்பராக வரும். டபுள் லேயர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் லேயரும் வந்து
செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பர்சனல் யூஸுக்காக எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாங்கிறது தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பிஸ்னஸ் யூஸ்க்கு நீங்க வந்து மிஷின்ஸே யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை.